ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சுடெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் செர்லாக் 8 மாத குழந்தைக்கு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் செர்லாக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். அதுக்கு ஒரு கப்பில் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி தான் இல்லை, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ஒரு கப்பு பாசிப்பருப்பு, 2 பாதாம். இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் செர்லாக் செய்ய தேவையான பொருட்கள். ரைஸ் செர்லாக் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகையெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாதாம் பருப்பு தவிர மற்ற எல்லா பொருளையும் இந்த தண்ணியில் போட்டு பருப்பு அரிசி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போது அந்த அரிசியையும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள். இப்போது இதை நல்லா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுப்போம். வெயிலில் வைக்க தேவையில்லை, இது வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்துடலாம். இப்போது வாங்க காய வைக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. நல்லா காட்டன் டவலாக நல்லா காய வைக்கிறதுக்காக எடுத்துருக்கேன். நான் வாஷ் பண்ண அரிசியை இதில் போட்டிருக்கேன். இப்போ நான் என் வீட்டில் இருக்க ஃபேன் காற்றுல இதை காய வைக்க போகிறேன். காஞ்ச பிறகு இதை எடுத்து வறுத்த பிறகு எப்படி அரைக்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல நல்லா காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அரிசி நம்ம துணியில் நல்லா காய வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. எதுவுமே கையில் ஒட்டலை பாருங்கள். ஒட்டாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம இந்த கடாயில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீய எடுக்க வேண்டாம், பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். வாங்க. கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய காய வச்சு எடுத்துக்கிறதுக்கு அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு இதுலேயே 2 பாதாமியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீய வறுக்க வேண்டாம், நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். வாங்க. இந்த அரிசியும் பருப்பையும் எவ்வளோ நேரம் வறுத்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்போட வாசனை உங்களுக்கு அந்த ஹீட்டில் வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு இதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ எனக்கு இன்னும் வரலை, அதனால் இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப தீய வறுத்துறாதீங்க, ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் அந்த வாசனை உங்களுக்கு, அந்த பருப்போட வாசனை உங்களுக்கு தெரியும். அப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இப்போ ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா வாசனை வருது அந்த பருப்போட ஸ்மெல்லு. நம்ம ஏன் இந்த கடாயில் இந்த அரிசியை போட்டு வறுக்கிறோன்னா, குழந்தைங்களுக்கு அதை வேக வச்சு, அதாவது நம்ம இதை தண்ணியில் கலக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் வறுத்துட்டு கொடுத்தோம்னா அரைச்சி பவுட்ரு நைஸாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைக்கு சீக்கிரம் செரிமானமும் ஆகும். அதுவும் இல்லாமல் ஈரம் எதனா இருந்தால் கூட இந்த ஹீட் பண்ணும்போது அது நல்லா காஞ்சிடும். அதனால் நம்ம இதை பண்ணுறோம். இப்போ எனக்கு பருப்போட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் நல்லா வறுத்து வந்துடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரிசி நல்லா வறுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சாச்சு. இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க. இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கலாம். வாங்க. அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா அரிசி பருப்பெல்லாம் போட்டு செர்லாக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இது நைஸாக அரைச்சாலும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜல்லாடையில் நல்லா சலித்து எடுக்க போகிறேன். நம்ம எவ்வளோ சலித்து நல்லா அதாவது நைஸாக அரைச்சி எடுக்கிறோமோ அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம செர்லாக்ஸ் வீட்டில் செஞ்சு கொடுத்ததை நல்லா நைஸாக பண்ணும்போது குழந்தைங்க தண்ணி கலந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த பொடிசாக இருக்கிற மிச்சம் இருக்கும்ல, அது மறுபடியும் இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஜல்லாடையில் நம்ம செர்லாக்கை அரைச்சி வச்ச செர்லாக்கை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, பார்த்திங்கன்னா நைஸாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஹோம்மேட் செர்லாக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஜலிச்சு வச்ச
செரலாக் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நைஸாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக நைஸாகவும் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோம்மேட் செரலாக் எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் இந்த செரலாக்கை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதை டைட்டான ஒரு மூடி போட்ட பாக்ஸில் நான் மூடி வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த செரலாக்கை யூஸ் பண்ண முடியும். நல்லா எவ்வளோ டைட்டாக போட்டு மூட முடியுமோ அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து இந்த செரலாக்கை நீங்கள் அந்த பவுட்ரை அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ ஒரு 2 டீஸ்பூன் போட்டு குழந்தைக்கு நீங்கள் சுடு தண்ணியில் நல்லா காய்ச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். நம்மளே வீட்டில் ஹோம்மேடாக வீட்டில் என்ன இருக்கோ பொருள் வச்சு அதை நம்ம குழந்தைக்கு செரலாக் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும், ஹெல்த்தியாகவும் கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செரலாக் செய்கிறது, அதாவது இது ரைஸ் வித் பருப்பு அது வச்சு செரலாக் எப்படி செய்கிறதுன்ட்டு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோம்மேட் செரலாக்.